Hi friends, welcome to Sarah's Delicious Food. இன்னைக்கு நம்ம ஹோட்டல் ஸ்டைல் சாஃப்ட் இட்லி ரெசிபி செய்ய போகிறோம். இது ரொம்ப சாஃப்டாகவும் ஸ்பாஞ்சியாகவும் இருக்கும். எக்ஸாக்ட்லி ஹோட்டல் டேஸ்ட்டில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சரஸ் டெலிஷியஸ் ஃபுட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் இன் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்கள். தேவையான பொருட்கள்: உளுந்து 1 கிளாஸ், வெந்தயம் 1 ஸ்பூன், ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணுங்க 4 to 5 hours சோக் பண்ணணும். இப்போது இட்லி ரவை 2 கிளாஸ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணக்குள்ள ஒரு ஸ்ட்ரெயினரை வச்சு நம்ம வாஷ் பண்ணோம்னா இட்லி ரவை எதுவும் வேஸ்ட் ஆகாத நம்ம ஸ்ட்ரெயினர்லேயே இருக்கும். இந்தமாரி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 hours சோக் பண்ண வச்சிடணும். மார்னிங் ஆஃபீஸ் போகிற பிஸியில் அரிசி இட்லிக்கு ஊற போட மறந்துட்டோம்னா அப்போது ஈவினிங் கூட நம்ம இந்த இட்லி ரவை இருந்தால் நெக்ஸ்ட் டே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ வாஷ் பண்ண இட்லி ரவையை ஒரு 3 hours சோக் பண்ண வச்சிடணும். இப்போ 4 hours ஆனோடனே உளுத்தம் பருப்பு நல்லா ஊறிட்டு இருக்கு. இப்போ கிரைண்டரில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி இல்லாமல் உளுத்த பருப்பை சேர்த்துக்கணும். உளுத்து நல்லா கொஞ்சம் மசிய ஆரம்பித்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். நம்மளுக்கு தேவைன்னா மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். நான் கிரைண்டரில் தான் போட்டு அரைச்சிட்டு இருக்கிறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைக்க சைடில் இருக்கிற பருப்பெல்லாம் சென்டரில் வரும். நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். சூடாவதை பார்த்துக்கிறதுக்கு கொஞ்சம் ஃப்ரிட்ஜ் தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜ் தண்ணி யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு மாவு நல்லா ஃப்ளஃபியாக வரும். இட்லியும் நல்லா ஃப்ளஃபியாக வரும். இப்போ பாருங்கள், வெண்ணெய் மாதிரி மாவு ரெடி ஆகிட்டுருக்கு. தண்ணியில் போட்டோம்னா மாவு மெதுங்கும். இதுதான் கரெக்டான பதம். கிரைண்ட் பண்ண உளுந்த பேட்டரை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். இப்போ 3 hours சோக் பண்ண இட்லி ரவையை ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு அதெல்லாம் ஃபில்டர் பண்ணிக்கணும். ஃபில்டர் பண்ணிக்கின்னு முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை கம்ப்ளீட்டாக ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துடணும். இப்போ ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துகிட்டு அரைச்சி வச்ச உளுந்த பேட்டரில் சேர்த்துக்கணும். சப்போஸ் நம்ம இட்லி ரவையில் வாட்டரை சரியாக ஸ்குவீஸ் பண்ணாத விட்டுட்டோம்னா இட்லி சாஃப்டாக வராது. அதனால முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஸ்குவீஸ் பண்ணிடணும். இப்போ இந்த பேட்டருக்கு தேவையான சால்ட்டை சேர்த்துக்கணும். நல்லா கை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணணும். நம்ம கையில் மிக்ஸ் பண்ணுறதுனால பேட்டர் நல்லா சாஃப்டாக வரும். அதேமாரி இப்படி நல்லா ஷேக் பண்ணி மிக்ஸ் பண்ணோன்னா வெண்ணெய் மாதிரி இருக்கணும். இப்போ இட்லி பேட்டர் ரெடி ஆகிருக்கு. இப்போ ஒரு மூடி போட்டு வார்மாக இருக்கிற பிளேஸில் 8 to 12 hours அப்படியே வச்சிடணும். நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தா மாவு நல்லா உப்பி வந்திருக்கும். இப்போ ஒரு கரண்டியை வச்சு முள்ளமாக மிக்ஸ் பண்ணணும். பேட்டர் திக்காக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இட்லி பேட்டர் ரெடி ஆகிறதுக்குள்ளோ இட்லி பாத்திரம் எடுத்து ஸ்டவ் மேலே வச்சு ஒரு 500 ml தண்ணி ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் வச்சு தண்ணியை நல்லா பாயில் பண்ணிக்கணும். இப்போது பேட்டரோட கன்சிஸ்டன்சி கரெக்ட் ஆகுது. இட்லி பிளேட்ஸ் எடுத்து பிளேட்ஸ் எல்லாம் க்ரீஸ் பண்ணிக்கணும். க்ரீஸ் பண்ண இட்லி பிளேட்ஸில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இட்லி பேட்டரை 3/4 குழி பேட்டர் ஊற்றினா போதும். ஏன்னா இட்லி உப்பி வரும். மேலே தட்டு வைக்கிறதுனால இட்லி நல்லா உப்பி வரக்குள்ள அடியில் இருக்கிற இட்லி சரியாக குக் ஆகாது. அதனால நம்ம 3/4 குழி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். இட்லி பாத்திரத்தில் இட்லி பிளேட்ஸ் வைக்கிறதுக்குன்னு தண்ணி நல்லா பாயிலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். தண்ணி நல்லா பாயில் ஆயிருந்தால் மாத்திரம் நம்ம இட்லி பிளேட்ஸை அதுள்ள வைக்கணும். அப்போ தான் இட்லி நல்லா குக் ஆகும். இப்போ இட்லி பிளேட்ஸ் எல்லாம் வச்சுட்டு மூடியை போட்டு மூடி வச்சிடணும். 10 to 12 minutes இட்லியை ஸ்டீம் பண்ணணும். 10 minutes ஆன பிறகு இட்லி பாத்திரத்தை ஓப்பன் பண்ணிவிட்டு டூத்பிக்கை தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு அந்த ஸ்டிக்கை எடுத்துன்னு இதில் நம்ம குத்துனோம்னா இட்லி ஒட்டாத இருக்கணும். அப்போது இட்லி ரெடியாக இருக்குது. இட்லி பிளேட்ஸ் எல்லாம் இட்லி பாத்திரத்துலேருந்து வெளியே எடுத்து வச்சு தண்ணி தெளித்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் பட்டர் நைஃப்னா யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஸ்பூன்னா யூஸ் பண்ணி இதெல்லாம் சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஹோட்டல் ஸ்டைல் சாஃப்டான இட்லி கூட சாம்பார், கோகோனட் சட்னி இருந்தால் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காமல் சரஸ் டெலிஷியஸ் ஃபுட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே வர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் இன் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.